வைத்தியபூவாவின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூரிக் ஆசிட். ஸோ யூரிக் அமிலங்கள் சொல்லக்கூடியதை எவ்வளோ தூரம் பாதிப்படையக்கூடியதாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறுநீரத்தில் இருக்கக்கூடிய யூரின் அப்படிங்கிற அந்த நீர் ரத்தத்தில் கலக்கும் போது அது யூரிக் ஆசிடாக மாற ஆரம்பிக்குது. ஸோ இது சிறுநீரக குழாய்களை பாதிப்படைகிறது மட்டும் இல்லாமல் மூட்டில் போய் தேங்கி மூட்டு வலி, அப்புறம் கால் பாத வலி, இந்த மாதிரியான வலிகள்லாம் நமக்கு உருவாக ஆரம்பிக்குது. ஸோ யூரிக் ஆசிடுங்கிறது நிறைய பேர் இந்த பிரச்சனைனால தினந்தோறும் அதனால் பாதிப்படைஞ்சிட்ருக்காங்க. அந்த வலிங்கிறது சொல்ல முடியாத அளவுக்கு வலியாக இருக்குது. ஸோ இந்த யூரிக் ஆசிடை ரிமூவ் பண்ணுறது, அதை கிளியர் பண்ணுறதுக்கான அற்புதமான ரெமெடிஸ் தான் சொல்ல போகிறேன். முடக்கத்தான் இலை, ஓகேங்களா, வாத மடக்கி, வாத நாராயணன், பிரண்ட உப்பு. ஸோ இதெல்லாம் கிடச்சிது அப்படின்னா இதெல்லாம் பவுடரைஸ் பண்ணிக்கலாம். பவுட்ரு பண்ணி இது கூட சிறு பிள்ளை வாழைத்தண்டு பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை சூரணமாகவோ இல்லை கேப்சூல் மாதிரி பண்ணி ரெகுலராக நீங்கள் நைட்டு சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த யூரிக் ஆசிட்னால் இருக்கக்கூடிய பாதிப்புகள் கம்மியாகும். அதை முற்றிலும் குணப்படுத்த ஆரம்பிக்கும். அதேமாதிரி முடக்கத்தான் தைலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தைலத்தை வாங்கி நீங்கள் அந்த முட்டியிலேருந்து கீழ் பாதம் வைக்க தடவிட்டு வந்தீங்கனாலும் இந்த யூரிக் ஆசிடோட பாதிப்புகள் ரிமூவ் ஆகும். அதனால் ஏற்படக்கூடிய வலியும் சரியாகும். உங்களுக்கு முடக்கத்தான் ஆயில் இல்லை யூரிக் ஆசிட் கேர் சூரணம், அது சம்மந்தமான கேப்சூல் ஏதாவது வேணுனாலும் நீங்கள் நமக்கு தொடர்பு கொள்ளலாம்.